அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பெண்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுனாலே குடும்பத்தை கவனிக்கிறேன் அப்படின்ற பேரில் தன்னை தானே கவனிக்கிறதுக்கு மறந்துடுறாங்க. இது மூலமாக அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் குறைஞ்சிட்டே வருது. ஸோ இன்றைக்கி மேரேஜ் ஆகாத பெண்கள், மேரேஜ் ஆன பெண்கள், உங்களுக்கு எத்தனை வயசாக இருந்தாலுமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோடவும் எப்போவுமே இளமையோடவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது ஒரு செல்ஃப் க்ரூமிங் வீடியோ. அண்ட் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட். இந்த கான்ஃபிடென்ட் பெண்களுக்கு மேரேஜ் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிட்டே போகுது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை கரெக்டாக பார்த்துக்கிறணும், குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறணும் அப்படின்ற பேரில் அவங்க கவனிக்க மறந்துடுறாங்க. இது மூலமாக அதிகமான அளவு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு குறைஞ்சிடுது. எப்படி இது குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்கிறது இல்லை, செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் உங்களை ஏற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் க்ரூமிங் அப்படின்றது ஒரு மேக்கப் பண்ணுறது கிடையாது. உங்களை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்களோ அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் மெருகேற்றணும், அதுதான் க்ரூமிங். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டிப்பு இந்த கான்ஃபிடென்ட் தான். நான் அழகாக இருக்கேன், நான் தான் இந்த உலகத்திலேயே பேரழை அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரணும். இது ஒரு வகையான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான். நீங்கள் எப்படி இருந்தாலுமே சரி, உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே அழகாக தான் இருக்கணும். அடுத்ததாக செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு சாப்பிட்றணும். சம்டைம்ஸ் நம்ம ரீல்ஸ் அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது ஏதாச்சும் ஒரு டிஷ் நம்மளுடைய கண்ணில் மாட்டும். ஆனால் அது ஹெவியாக இருந்தாலுமே, அதாவது சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணும். சில பேர் நினைப்பீங்க வீட்டில் இவங்க சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, ஸோ எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம செய்வோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல நமக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நாம் இதை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு திங்கிங் நமக்கு வரவே வராது. இது மூலமாக தான் நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் குறைஞ்சிட்டே போகுது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிஷ் உங்களுக்கு செஞ்சு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா உடனே நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, அதுக்கு மறுப்பு தெரிவிக்காதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பார்த்து பண்ணும்போது உங்கள் மேலே உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாகும். இது மூலமாக பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதே நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நமக்கு ஹெல்த்தியானதாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஜஸ்ட் என்னோட ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரெசிபி பார்த்தேன், எனக்கு உடனே செஞ்சு சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ ஈவினிங் தான் பார்த்தேன். இது டின்னருக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். இதை சாப்பிட்டு முடித்த உடனே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப ஒரு மனநிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி நமக்கான ஒரு நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், நமக்கான ஒரு சாப்பாடை சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு மன நிறைவு கிடைக்குது. இது உங்களுக்கு வெளியில் எங்கேயுமே கிடைக்காது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்காது. அதே நேரத்தில் அடுத்தவங்க மூலமாகவும் இந்த சாட்டிஸ்ஃபைடு கிடைக்காது. ஸோ மனநிறைவு அப்படின்றது நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது. அடுத்தவங்க கிட்ட உங்களுடைய மன நிறைவை, நிம்மதியை எதிர்பார்க்காதீங்க. எப்போவுமே உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். அடுத்ததாக முக்கியமானது, எல்லா செல்ஃப் க்ரூமிங் வீடியோலையுமே நான் ஒரு ஃபேஸ் பேக் கண்டிப்பாக நான் போட்டுருவேன். பட் இந்த டைம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸ் பேக் நான் சொல்கிறேன். நிறைய பேர் ஃபேஸில் உள்ள ஹேரை ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் எப்போவுமே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நேச்சுரலாக இயற்கையாகவே உங்களுடைய ஃபேஸ் அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒரு குத்துக்கள் வச்சுட்டு நல்லா தட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக வந்ததுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு ரொம்பவே சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் க்ளோ ஆகணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூன் கடலை மாவு நான் எடுத்துக்கிறேன். கடலை மாவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு. அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். எப்போவுமே கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டைரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க, அது கூட ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி தான் சேர்க்கணும். அடுத்ததாக நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங்காக, நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சுத்தமான பியோர் ஹனி நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு காய்ச்சாத பசும் பால் எடுத்துக்கிறேன். ஸோ காய்ச்சின பால் எடுக்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா லைட்டாக நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல ஒரு ஷைனிங்காக ஒரு கோல்டு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே சொல்கிறேன், இது நான் யூஸ் பண்ணதே இல்லை, இப்போ
தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபேஸ் பேக் நான் யூஸ் பண்ணேன். எனக்கு அவ்வளோ ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோவிங் கிடச்சிச்சு. ஸோ இவ்வளோ நாள் இதை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்துட்டு எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறேன். இந்த கையை வந்து ஃபேஸாக நினச்சிக்கோங்க. எப்போவுமே நம்ம ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸை நல்லா சோப் போட்டு இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபேஸை நல்லா ஒரு க்ளீனான டவலில் தொடச்சிட்டு இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காட்டன் ஸ்பாஞ்சை வச்சு நான் நல்லா தொடச்சி எடுக்கிறேன். நம்ம என்ன தான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணாலுமே இந்த காட்டன் ஸ்பாஞ்சை வச்சு நம்ம நல்லா தொடச்சி எடுக்கும்போது அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு டெட் செல்ஸ் எல்லாமே அந்த ஸ்பாஞ்சிலேயே வந்துடும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஓப்பன் போர்ஸ் வந்து நல்லா ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம போடக்கூடிய ஃபேஸ் பேக் வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த ரிசல்ட் நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பெர்மனெண்ட்டாக நமக்கு கிடைச்சிரும். இப்போ நான் கையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை நான் வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி நான் எடுக்க போகிறேன். எந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே உடனே நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் அவ்வளோவா கிடைக்காது. இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் அப்படியே ஜென்டிலாக நீங்கள் மசாஜ் பண்ணி அதை அப்படியே ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது உங்களுடைய ஃபேஸ் பேக் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த கஸ்தூரி மஞ்சளோட பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமானது இருக்குது. ஃபேஸில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அதே நேரத்தில் ஃபேஸ்க்கு நல்ல ஒரு கோல்டன் ஷைனிங் ஒரு லுக் கொடுக்கும். அண்ட் உங்களோட ஃபேஸ் வந்து சீக்கிரமாக சுருக்கம் ஏற்படாமல் இருக்கும். நிறைய பேர் 30 வயசு 35 வயசு தான் இருக்கும். ஆனால் அவங்களோட ஃபேஸை வந்து கேர் பண்ணாததுனால சீக்கிரமாகவே சுருக்கம் ஏற்பட்டுருது. ஸோ உங்களுக்கு 40 வயசாக இருந்தாலுமே இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும். அடுத்ததாக பெண்களுக்கு அழகு அப்படின்றாலே அவங்களோட தலைமுடி தான். ஸோ தலைமுடியை ரொம்ப நம்ம கேர் பண்ணி வச்சுப்போம். ஸோ மேரேஜுக்கு முன்னாடி நம்மளோட அம்மா வந்து நம்மளுடைய ஹேரை வந்து கேர் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய தலைமுடியை கண்டுக்கிறதே கிடையாது. என்ன ரீசன் கேட்டோம் அப்படின்னா எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு அதனால ஹேர் ரொம்ப லாஸ் ஆகுது அப்படின்ற ஒரு சப்ப காரணம் சொல்லுவீங்க. இதெல்லாம் ஒரு ரீசனே கிடையாது. ஏன்னா உங்களோட ஹேர் மேலே நீங்கள் அவ்வளோவா நீங்கள் கேர் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அதிகமான முடி கொட்டும் போது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக குறையத்தான் செய்யும். இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு ஹேர் ஆயில் மட்டும் போதும். இதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். ஸோ ஹேர் கேர் ரொட்டீன் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு என்ன சாப்பிட்லாம் என்ன குடிக்கலாம் அப்படின்றத வர டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அந்த ஹேர் ஆயில் வந்து சில பேர் நல்ல எண்ணெயில் காய்ச்சி நல்லா கொதிக்க வச்சு அது கூட ஹெர்ப்ஸ் எல்லாமே சேர்த்து தேய்ப்பாங்க. ஹீட் பண்ணி நம்ம எண்ணெய் தேய்ச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தலைமுடி கொட்டும். இந்த எண்ணெய் வந்து நான் சூடு காட்டாமையே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணது ஈஸியாக எப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. செக்கு எண்ணெய் தான் எடுத்துக்கிறணும். நீங்கள் வெளியில் பிராண்டட் எண்ணெய் வாங்காதீங்க. ஸோ சுத்தமான எண்ணெய் கூட நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா வேம்பாலம் பட்டை. இது உங்களுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் நாட்டு மருந்து கடை இருந்துச்சு அப்படின்னா அங்கே கிடைக்கும். ஸோ இதை வந்து 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு இந்த அளவு, அதாவது ஒரு விரல் சைஸ் அளவு எடுத்து நம்ம அந்த பாட்டில் உள்ளே அப்படியே நம்ம சேர்த்துட வேண்டியதான். வடிகட்டணும் அப்படின்னு எந்த அவசியமுமே கிடையாது. ஸோ அது கூட இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை வந்துட்டு நல்லா நிழல் காய்ச்சலில் நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இந்த ஆயில் கூட நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே 1/2 லிட்டர் எண்ணெய்க்கான அளவு நான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மருதாணி இலையை நல்லா நிழலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ மருதாணி வந்து நல்ல ஹேருக்கு க்ரோத் கொடுக்கும். நல்ல பிளாக்காக உங்களுக்கு வரும். நரமுடி இருந்தாலுமே மாறிடும். அடுத்ததாக பெரிய நெல்லி வந்து முடிக்கு ரொம்ப நல்லது. ஆனால் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே அது கெட்டு போயிடும். அதனால் நான் சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். இந்த 4 பொருட்கள் மட்டுமே உங்களோட ஹேருக்கு போதுமானதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லை. நீங்கள் எண்ணெயில் நிறைய பொருட்களை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி தேய்க்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஒரே ஒரு டைம் நீங்கள் இந்த பவுட்ரு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இது 1 வருஷத்துக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் எண்ணெயோட கலரு. எப்போவுமே நம்முடைய ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணும்போது தலைமுடியில் இருக்கக்கூடிய அந்த வேர்க்கால்களில் நல்லா படுற மாதிரி நம்ம மசாஜ் பண்ணணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா தலை நிறைய எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா குளிச்சிங்க அப்படின்னா உங்களோட பாடி ஹீட் வந்து
வந்து நல்லா ரிலீஃப் ஆகும். உடல் சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலுமே ஹேர் லாஸ் வந்து அதிகமாக ஏற்படும். ஸோ அதிகமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க, அதிகமாக டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னாலுமே ஹேர் லாஸ் ஆக தான் செய்யும். அண்ட் முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹெல்த்தியானதாக இருக்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டாச்சு. அதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த தலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் தேய்க்கிறது கூட டைம் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருப்பாங்க. ஸோ எப்போவுமே தலைமுடியில் எண்ணெய் தேய்க்கும் போது அவசரம் இல்லாமல் பொறுமையாக அப்படியே அமைதியாக நல்ல மைண்ட் செட்டோடு நீங்கள் உங்களோட ஹேருக்கு எண்ணெய் வச்சிங்க அப்படின்னா அந்த ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இன்னுமே ஹேரோட அந்த நுனியில் நல்ல எண்ணெய் படுற மாதிரி இருக்கணும். இது மூலமாக ஹேர் வந்து ரெண்டாக பிரியாமல் இருக்கும். எப்போவுமே தலைமுடிக்கு நீங்கள் சிக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் சிக்கு எடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சிக்கு எடுக்க வந்துடும். அண்ட் முக்கியமாக எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை ரொம்ப கேரிங்காக எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். அந்த விதத்தில் தலைமுடிக்கு கண்டிப்பாக நீங்கள் கேர் பண்ணணும். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஃபேஸ் பேக் பார்த்தாச்சு, ஹேர் கேர் பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்மளுடைய டயட். ஸோ நம்மளுடைய உடல் எடை வந்து எவ்வளோ கூடுதலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ குறைவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம ஃபிட்டாக தான் இருக்கணும். ஏன்னா டெலிவரிக்கு அப்புறமா வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதை நீங்கள் அப்போ அந்த ஒரு வருஷத்துலேயே குறைச்சாதான் ஈஸியாக குறைக்கலாம். கொஞ்சம் கூடிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை குறைக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனேயே நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் சுத்தமான ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிங்க. இதை நீங்கள் 1 மாதம் இல்லைனா 2 மாதம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் என்னோடய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ என்னோடய டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 80 கிலோ நான் கூடிட்டேன். ஸோ என்னோடய மேரேஜ் டைமில் நான் என்னோடய வெயிட் வந்து 42 தான். அப்படியே டபுள் மடங்கு என்னோடய வெயிட் வந்து கூடிருச்சு. அதுக்கப்புறமா என்னோட இந்த டயட் பிளான் மூலமாக ஸோ காலையில் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் ஹனி கலந்து குடிக்கிறது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸோ என்னோடய ஃபுட்டை வந்து கரெக்டான முறையில் கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணும்போது என்னோடய வெயிட் வந்து குறைக்க முடிஞ்சுது. ஸோ 1 இயர் வந்து நம்ம ஃபீட் பண்ணுவோம், அதனால நம்ம எந்த டயட்டுமே பண்ண முடியாது. அண்ட் 1 இயர்க்கு அப்புறமா கரெக்டாக நம்ம இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அண்ட் சில பேர் வந்து எனக்கு சிசேரியன் ஆகிடுச்சு, ஸோ நான் வந்து இது எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாதுன்னு நினைப்பீங்க. இதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வீடியோ எக்ஸசைஸுமே நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ எனக்கு சிசேரியன் தான். நாம் ஒரு பெரிய கஷ்டம் நினச்சா அது கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளால் முடியும், நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இன்னும் சில பேர் நினைப்பீங்க எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணிலாம் பழக்கமே கிடையாது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாச்சும் போட்டுட்டு நல்லா டான்ஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக கண்டிப்பாக ரூம் இருக்கும். ஸோ ரூமோட டோரை நல்லா லாக் பண்ணிவிட்டு சாங் போட்டுட்டு நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டான்ஸ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டான்ஸும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களோட வெயிட் வந்து நல்லா லாஸ் ஆகும். அதே நேரத்தில் நல்லா நீங்கள் ஃபிட் அண்ட் ஸ்லிம்மாக இருப்பீங்க. நம்மளால் முடியும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும், முடியாதுன்னு நினச்சிங்கன்னா யாராலையுமே முடியாது. அண்ட் இந்த மாதிரி நம்ம டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நம்முடைய உடல் எடையும் கரெக்டாக இருக்கும், நம்முடைய மனசும் நல்ல ஒரு லைட்டாக இருக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததாக நம்ம இது எல்லாமே பார்த்தோம். நம்ம ஃபுட்டை வந்து கரெக்டான முறையில் நம்ம கொண்டு போகணும். அதிகமான அளவு ஒயிட் சுகர் வந்து நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்ததாக ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். உங்களுக்கு 30 ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்டை வந்து நீங்கள் டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அப்படியே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் வந்து நிறைய பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் எந்த ஹெல்தியுமே கிடையாதுன்னு தெரிஞ்சுமே நம்ம சாப்பிடுவோம். இதுவுமே மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணிக்கோங்க. அண்ட் செல்ஃப் க்ரூமிங்கில் ரொம்பவே முக்கியமானது நம்ம ஃபேஸ் பேக், ஹேர் பேக் எல்லாமே போடுறது ஓகே. ஆனால் நம்ம அதிகமான அளவு தண்ணி குடிக்கணும். நம்ம தண்ணி நிறைய குடிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய தலைமுடிக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குது. அண்ட் நம்மளுடைய ஃபேஸ் வந்து சுருக்கமாகாமலும் நல்ல ஒரு ஷைனிங்காக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ தண்ணி வந்து அதிகமாக குடிங்க. உங்களால் குடிக்க முடிகிற அளவுக்கு கண்டிப்பாக தாராளமாக குடிச்சிக்கோங்க. அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமான அளவு உங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் எடுத்துக்கலாம், அதே நேரத்தில் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. இது மூலமாக ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க, கான்ஃபிடென்ட்டாகவும் இருப்பீங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிற டிப்ஸில் எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அண்ட் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.